Hi students. இப்போ நம்ம என்ன chapters வந்து discuss பண்ண போறோம்னு கேட்டிங்கனாக்கா characteristics of interface. ஆல்ரெடி இன்டர்ஃபேஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். ஜஸ்ட் ரிமைண்டர் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ்ங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்கா ஃபங்க்ஷனை வந்து ஜஸ்ட் என்னென்ன ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்தோம். தென் இன்டர்ஃபேஸ் மூலமாக ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறத கான்செப்ட் வந்து ரிமைண்டர் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்மளால ப்ரோக்ராம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் ஜாவா யூஸ் பண்ணி நோட்பேடில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் ஒன்று பார்த்தோம். ஓகேவா, இன்னைக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ்ங்கிற டைட்டில் பார்க்க போகிறோம். The class template specify the interface to enable an object to be created and operated properly. இப்போ வந்து நான் கிளாஸஸ் வந்து டெம்ப்ளேட் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட் மீன்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண டிசைனிங்காக. இதனா இந்த இன்டர்ஃபேஸில் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், இந்த ப்ரோக்ராம்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம், எப்படிலாம் அந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து ஷேப்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், தென் டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து சர்க்கிள் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி கான்செப்டை வச்சு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Then on object attributes and behavior is controlled by sending function to the object. இதோட ஆப்ஜெக்டோட attributes என்ன, அதோட behaviors எப்படிலாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து சென்டிங்ஸ் ஆகுதுங்கிறத செகண்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்த ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி கொடுத்த பார்ட்டில் உள்ள ஜாவா ப்ரோக்ராம்ஸ் கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துக்கலாம். புக்கில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கார் வந்து டிரைவர்ஸ்க்கும் காருக்கும் எல்லாம் உள்ள ப்ராசஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் தி எக்ஸாம்பிள் இன்க்ரீஸிங் கார் ஸ்பீடு. ஓகே, ஒரு கார் ஸ்பீடு எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த கார் ஸ்பீடு வந்து இன்ஜின், அதில் வந்து கெட் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குது, அந்த ஸ்பீடுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீட் தேவைப்பட்டுச்சுன்னா அது ரிட்டர்ன் ஆகுது, தேவைன்னாக்கா ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு இன்ஜின், அதோட ஸ்பீட் கெப்பாசிட்டி. உனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பீட் தேவைப்படுதுனாக்கா அகைன்ஸ் வந்து இது வந்து என்ன கேட்டிங்கனாக்கா ஸ்பீடோட கெப்பாசிட்டி பண்ணால் ரிட்டர்ன் ஆகும், வேணும்னா ஃபுல்ஃபில் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. The person who drives the car does not care about the internal working. To increase the speed of the car, he just presses the accelerator to get desired behavior. Here the accelerator is the interface between the driver and the engine. The calling invoke the object. Driver means the calling invoking object. Engine the called object. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சன், இப்போ நான் வந்து நானே கார் ஓட்டுன்னு வச்சுங்க. எனக்கு கார் ஓட்டுறப்ப நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு டிரைவிங் தெரிஞ்சால் எனக்கு போதும். காருக்கு டிரைவிங் தெரிஞ்சால் போதும். டிரைவிங் பண்ணுறப்ப வந்து கீயை போட்டு ஆக்சிலேட்டர்ஸ் கொடுத்து வண்டியை மூவ் பண்ணுவோம். நீங்களே அதானே பண்ணுவீங்க. இப்போ உங்கள் கையில் 2 வீலர்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, சாவியை போட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வண்டி ஓட்டணுன்னாக்கா ஜஸ்ட்டு அந்த ஒரு வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வேண்டாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து டிரைவிங் பண்ண தெரிஞ்சால் போதும். ஓகேங்க, டிரைவிங் பண்ணுறப்ப எப்படி இந்த 2 வீலரில் வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஆக்சிலேட்டர்ஸ் கொடுக்குறதுங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ உங்களால் வண்டியை வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும். சரிங்களா, உங்களுக்கும் அந்த ஆக்சிலேட்டர்ஸ்க்கும் உள்ளதான் என்னன்னு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ். அதான் நீங்கள் தான் டிரைவர், இந்த காலிங் இன்வோக்கிங் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இப்போ டிரைவருக்கு வந்து என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, அந்த இன்ஜின்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அவருக்கு தெரிய வேண்டாம். ஓகே, தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. பட் வந்து காரோட டிரைவருக்கு வந்து டிரைவிங் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ ஆக்சிலேட்டருக்கும் டிரைவருக்கும் உள்ள இன்டர்ஃபேஸ் தான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காலிங் இன்வோக்கிங் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அந்த இன்ஜின்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா கால்டு ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுது. In this case the function call would be speed 70 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். Internally the engine of the car is doing all the things. It is where fuel, air, pressures and the electricity come together to create the power to move the vehicle. All of these actions are separated from the driver who just wants to go faster. Thus we separated interface from implementations.
ஓகேங்களா. இன்டர்னலி அந்த இன்ஜின்னாக்க என்ன வரும் நமக்கு, அந்த ஏர் எவ்வளோ ப்ரெஷரு, எலக்ட்ரிசிட்டி, ஓகேவா, அந்த வெஹிக்கிளுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்மளால வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும், அது ஆக்ஷன்ஸ் என்னங்கிறதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்ன சொல்ல வாரேன்னு கேட்டிங்கனாக்கா, இன்டர்ஃபேஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஆக்சிலேட்டர். எனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சா போதும். இப்போ நான் டிரைவிங் பண்றேன்னா ஜஸ்ட் மேலோட்டமா இருக்கு, அது எனக்கு டிரைவிங். ஓகேங்களா. எனக்கு அதில் உள்ள மெக்கானிக் வேலையும் தெரியும். அந்த இன்ஜின், நான் இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளவு, ஓகேங்களா, அது எவ்வளோ ஸ்பீடு போகும், எவ்வளோ ஏர் தேவைப்படுது, டிரைவிங் வித் மெக்கானிக், ஓகேங்களா. அந்த வெஹிக்கிள் பற்றி ஆல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா என்ன பண்ணலாம், அதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா. ஒரு ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ணுறப்ப சாதாரணமாக மேலோட்டமாக உள்ள டேட்டாஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்டர்ஃபேஸ். அந்த டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுறோம்ல, that is interface. That's all. Let us see simple example. Consider the following implementations of a function that find the minimum of it is 3 arguments. Here 3 arguments use பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டோம். பட் ஜாவா யூஸ் பண்ணி ஒரு நோட்பேடில் கொடுத்துருக்கோம் ஒரு ப்ரோக்ராம்ஸ். பட் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுறது தான் பெட்டர். லெட் மீன்ஸ் மினிமம் வேல்யூஸ் எவ்வளோ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட். இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஓகேங்களா. இப்போ இஃப் கண்டிஷன் லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸ் எல்ஸ் இசட் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும். இதே எல்ஸாக இருந்துச்சுன்னாக்க இஃப் ஒய் லெஸ் தென் டு ஒய் எல்ஸ் ஒய், அதாவது இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸ் எல்ஸ் இசட் வரும். இதே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒய் எல்ஸ் இசட் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அகைன்ஸ் ஒன் டைம்ஸ் ஐ எம் ரிமைண்டர் டு ஆல். ஓகேங்களா. இந்த சின்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ் ஆல்ரெடி நான் இதை ஸ்கிப் ஆகிருந்திருக்கு. இந்த சின்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ் என்னென்ன சின்டெக்ஸ், ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் டைப்ஸ்லாம் பார்த்தோம். மோர் தென் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும் ஃபங்க்ஷன்ஸ்லன்னு சொன்னோமா. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து வேரியபிள்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. எக்ஸ் ஒய்ங்கிறது ஜஸ்ட் வேரியபிள். ஏன்னா வேரியபிள்ஸ் மீன்ஸ் நம்ம வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா சொன்னேன். ஸோ இந்த பிளேஸில் வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், மோர் தென் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்கேன். இன்புட் ஆஃப் டைப்ஸ், அதாவது என்ன இன்புட் ஆஃப் டைப்ஸில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க, எக்ஸில் இன்புட் கொடுத்து எனக்கு அவுட்புட் வந்து ஒய்யில் வருது. அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இது மோர் தென் வேரியபிள்ஸ் இருக்குன்னா x1 அகைன் x2 y டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் டு டேக் தி இன்புட்ஸ். அதாவது இந்த செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்புட் வருது, x1 x2. இதுலேயே ப்ராசஸ் நடந்தால் எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒய்யில் அவுட்புட் வருது. இப்போ x1, the first input is the x1 and the second input of the x2. The return of the output எங்க return ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா y. Likewise x1 etc. xn means numbers, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். மோர் தென் டைப்ஸ்னு சொல்லிட்டேன்ல. ஸோ எனக்கு அவுட்புட் வந்து அகைன்ஸ் எனக்கு ஒயில் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஸ்கிப் ஆயிருந்துச்சு. அதை ஒன் டைம்ஸ் நான் அதை ரீகால் பண்ணிட்டேன். அதை இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னு சொல்லிட்டேன். இன்டர்ஃபேஸுங்கிறது த ஆக்ஷன் தட் ஆன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அதில் ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஆக்ஷன் தான் ஆப்ஜெக்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறத பார்க்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னு சொன்னேன், இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி என்னால் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும், ஆனால் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைனிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். இன்டர்ஃபேஸுங்கிறது ஆப்ஜெக்டில் என்னென்ன ஒர்க் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி கிளாஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கிளாஸ் டெம்ப்ளேட்ஸில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக இன்டர்ஃபேஸ் கொடுக்குறாங்கனாக்கா அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அதை எனேபிள் பண்ணுது, அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து என்ன பண்ணுது, எனேபிள் பண்ணுறது, கிரியேட் பண்ண. ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது எங்கே, அந்த சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த டிரைவிங்ஸ் அண்ட் இன்ஜின்ஸ் கொடுத்துருக்காங்க. கெட் ஸ்பீட், ரிக்வெர் ஸ்பீட், ரிட்டர்ன். அந்த ஸ்பீட் ரிக்வெர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் ஆகுது, தேவையில்லானா ஃபுல்ஃபில் ஆகிடுதுன்னு சொன்னேன். ஆல்ரெடி ஈஸியான எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா டிரைவிங் பண்ணுறீங்க. நீங்கள் டிரைவிங் பண்ணுறப்போ உங்களுக்கும் ஆக்சிலேட்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இன்டர்ஃபேஸ். இதுவே வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் பண்ண தெரியும், மெக்கானிக் ஒர்க்கும் பண்ண தெரிஞ்சுன்னா அதை வந்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்டேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஒரு ஸ்மால் அல்காரிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இஃப் கண்டிஷன்ஸு. தென் இஃப் கண்டிஷன்ஸில்
இஃப் எல்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தது வந்து நீங்கள் வந்து கேட் த்ரூ பண்ணுறது வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணீங்க. பட் டெக்ஸ்ட் புக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணுறப்ப உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில் உள்ள அல்காதம் ரைட் பண்ணுறது பெட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்ஸ் யூ கமெண்ட் ஃபார் மீ. தேங்க்யூ.